நிலச்சரிவால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள முண்டகை பகுதிக்கு பாலம் அமைப்பதில் தாமதம் நீடித்து வரும் நிலையில் வேறு வழிகளில் செல்ல முடியுமா என மீட்புக் குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். இது தொடர்பாக சூரல்மலை பகுதியிலிருந்து செய்தியாளர் சிவசபாபதி நம்முடன் இணைந்துள்ளார். அவரிடம் கள நிலவரங்களை கேட்டு அறியலாம். சிவசபாபதி, வணக்கம். தற்பொழுது அந்த பகுதியில் வேறு ஏதாவது வழிகள் ஏதாவது கண்டுபிடித்திருக்கிறார்களா? அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னவாக இருக்கிறது? விவரங்கள் என்ன? இன்று காலை முதல் பார்த்தீங்கன்னா நம்ம சூரல்மலை பகுதியில் தான் இருந்துக்கிட்டு இருக்கோம். இதுவரை பார்த்தீங்கன்னா 166 இறந்த உடல்கள் மீட்கப்பட்டிருக்கு. இந்த உடல்கள் எல்லாமே மேப்பாடியில் இருக்க ஆஸ்பத்திரிக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. தற்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சூரல்மலையில் காலையிலேருந்து இப்போ வரைக்கும் வானிலை அதாவது மீட்பு பணிக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் தற்பொழுது மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த முண்டக்கை போகிறதுக்கான பாதை தற்காலிகமாக இராணுவ வீரர்களும் பேரிடர் மேலாண்மை குழுவும் அமைச்சு இந்த வழியாகத்தான் அவங்க போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட பேரிடர் மேலாண்மை முண்டக்கயம் என்ற இடத்துக்கு போய் ஒரு 100க்கும் மேற்பட்ட ஆட்களை அவங்க அழைச்சிட்டு வந்திருக்காங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதியிலேருந்து வந்த ஆட்கள்கிட்ட நம்ம முண்டக்கயம் பகுதியில் எப்படி இருக்குது, நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, நாங்கள் ரெசார்ட்லேருந்து ஒரு 70 பேரை எங்களை பத்திரமா அழைச்சிட்டு வந்துட்டாங்க. 2 நாளாக சாப்பாடு தண்ணீர் இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டோம். இப்போ இவங்க வந்ததே எங்களை அழைச்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் பாதிப்பு எப்படி இருக்குது, உயிரிழப்பு எல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த பகுதியில் பெரும் பாதிப்பு இருக்குது, உயிரிழப்பு சொல்ல முடியாத அளவுக்கு உயிரிழப்பு இருக்கும், பல பகுதிகள் முற்றிலும் அழிந்து போயிருக்கு அப்படிங்கிறத மாதிரி அங்கேருந்து வந்தவங்க நம்மளுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து முண்டக்கயத்துக்கு ஆம்புலன்ஸ் மற்றும் வாகனங்கள் செல்றதுக்கான வழியை தற்பொழுது நம்மளுக்கு உண்டான இடது பக்கத்தில் இராணுவம் அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தற்காலிக பாலம் அமைக்கும் பணியை தற்பொழுது தொடங்கியிருக்காங்க. காலையிலிருந்தே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த தேவையான தளவாடங்கள் வராதனால அந்த பணிகள் லேட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. தற்பொழுது தளவாடங்கள் எல்லாமே வந்த பின்பு இப்போ பணி தொடங்கியிருக்கு. இன்னும் ஒரு 2-3 மணி நேரத்தில் இந்த பணி முடிவடையும்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. இந்த பாலம் அமைக்கப்பட்ட பிறகு இந்த பாலம் வழியாக ஆம்புலன்ஸ் மற்றும் அந்த ஜேசிபி போன்ற வாகனங்கள் சென்றாத்தேன் அங்கே இருக்கிற உடல்கள், அதாவது புதையுண்ட உடல்களை மீட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி தெரிவிச்சிருக்காங்க. மேலும் இந்த பாலத்தை சரி பண்ணுறதுக்கான ஏராளமான அந்த பேரிடர் மீட்பு குழு ஆட்களும் இருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு உதவிகரமாக பொதுமக்களும் இருக்காங்க. தற்பொழுது இந்த மழை அதிகரிச்சிருக்கிறதுனால இந்த மீட்பு பணியில் தொய்வு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த சூரல்மலை பகுதியில் அதாவது இந்த மலைப்பகுதியில் இருக்கிற இன்னும் பல இடங்கள் இன்னும் சரியாக அந்த தோண்டப்படாமல் இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் நூற்றுக்கணக்கான பேர் இந்த மலைக்குள்ளே அதாவது இந்த மண்ணுக்குள்ளே புதைஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஆற்றின் வழியாக போகிறப்போ மலப்புரம் மாவட்டம் வழியாக வரைக்கும் போகுது. இந்த ஆற்றின் வழியாக, அதாவது இந்த சம்பவம் நடந்த உடனே பெரும் வெள்ளம் வந்ததுனால இந்த ஆற்றில் ஏராளமான பேர் அடித்து செல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தற்பொழுது ஒரு தகவல் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மலப்புரம் அருகே, அதாவது நிலம்பூர் பக்கத்தில் இப்போ ஒரு 10 உடல்கள் கைப்பற்றப்பட்டிருக்காங்க. அதனால் இந்த ஆற்று ஓரங்கள்லேயும் பல இடங்களில் தனித்தனி குழுக்களாக பிரிஞ்சு அவங்க எல்லாமே தேடுதல் வேட்டை நடத்திக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து மழை நீடிக்குமானால் இந்த மீட்பு பணியானது தொய்வு ஏற்படும் என்பதே தெரிய வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.